இந்த ரூபி லாங்கன் கோகனட் ஜெல்லி பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப யம்மியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ, வெல்கம் டு சென்னை ஃப்ளேவர்ஸ் இன் UAE. ஐம் ஃபர்சானா. இப்போது இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இது கூட போட்டுட்டு 5 கிராம் அளவுக்கு அகர் அகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பவுடர் ஃபார்ம்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த ஸ்ட்ரிங்காக வரும் இல்லையா, அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. லேசாக சூடாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் போட்டிருக்க பவுடர் வந்து கட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ கரைஞ்சி வரும்போது சுகர் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக தேவை அப்படின்னா 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, இல்லைனா 3 ஸ்பூன் வந்து தாராளமாக போதும். இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்னுமே நல்லா ரிச்சாக டேஸ்டியாக ஆக்கும் நம்மளோட புட்டிங்க. ஸோ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கிட்டே வாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா இதோட வாசனையை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பேந்தன் லீவ்ஸோட எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம ஊரில் ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட எசன்ஸ் தான். உங்ககிட்ட இந்த எசன்ஸ் இல்லை அப்படின்னா ரம்ப இலையை வந்து நாட் மாதிரி கட்டி இதுக்குள்ளே போட்டுருங்க. அதுவுமே நல்ல வாசனையாக இருக்குங்க. இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கட்டிப்பட ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஃபோக் எடுத்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாகவே கரைஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா 2 தடவை கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து அணைச்சிருங்க. இப்போது செட்டிங் ட்ரேவை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதில் செட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு போலோ, ஒரு கண்ணாடி டம்ளரோ, இல்லை இந்த மாதிரி செட்டிங் ட்ரேவோ எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து வடிகட்டிக்கிறேன். அது அப்போது தான் நமக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு ஜெல்லி கிடைக்கும் அப்படின்றதுனால. இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுறதுன்றது உங்களுக்கு விருப்பப்பட்டால் செஞ்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ½ அன் ஹவர் அளவுக்கு வச்சுருங்க. மீன்வைல் பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்க ஏர் பபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபோக்கை வச்சு உடச்சி விட்டுக்கிறேன். இது வந்து லாங்கன். இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் லிச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் லேயர் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுதான் அந்த வைப்ரண்ட் கலர் கொடுக்குறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூ அப்ஸா தான். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இங்கே திருப்பி ஒரு 5 கிராம் அளவுக்கு அகர் அகர் பவுடர் எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு ரூ அப்ஸா எடுத்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல். இது இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 2 கப் அளவுக்கு கணக்கு. சர்க்கரை இங்கே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு ரூ அப்ஸாலேயே வந்து அது சிரப் அப்படின்றதால அதுலேயுமே சர்க்கரை இருக்கும். இதை போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா சூடாகி வரும் பாருங்கள். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வரைக்கும் இதை குக் பண்ணணும் அப்படின்றதே உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். இது நுரைச்சி வரவோ இல்லை ரொம்ப கொதிக்கவோ செய்யாது. இதோட பக்குவம் மட்டும் கொஞ்சம் மாறும். அந்த கன்சிஸ்டன்சி லெவல் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஒரு நல்ல சூடு வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. இப்போது அடுப்பை அணைச்சிட்டு நம்ம திருப்பி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால் மிக்சர், அதுக்கு மேலே வந்து மெதுவாக ஸ்பூனுக்கு பின்னாடி வச்சு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இந்த மாதிரி ஊற்றுங்க. இந்த மாதிரி ஊற்றி முடிச்சுட்டு நம்ம முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பழம், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் லாங்கனுக்கு பதிலாக நான் முன்னாடி சொன்ன லிச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இது இப்போது சீசன் அப்படின்றதுனால இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதையுமே ஒரு கம்ப்ளீட்டாக 2 ஹவர்ஸ் அளவுக்கு அப்படியே செட்டில் பண்ண விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா நான் கட் பண்ணி அது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அப்படி பண்ணும்போது இன்னுமே பார்க்க வைப்ரண்ட் கலராக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.